சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நெருக்கமான ஒரு உறவை ஆரம்பிக்கணும்னு நினைச்சுதான் பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா பல திருமணங்கள்ல சில காலத்துக்கு அப்புறமா நெருக்கமா இருக்க வேண்டிய உறவு இறுக்கமா மாறிடுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. இதுல ஒருத்தர், நான் 37 வருஷமா என் கணவரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு அவரை டிவோர்ஸ் பண்றதுக்கு மனு கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, என்னுடைய கணவர் என்ன டிவோர்ஸ் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலுமே டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அவங்களே சொல்றாங்க, கேளுங்க. பூங்கோதை நம்ம கிட்ட அவங்களுடைய வாழ்க்கை கதையை சொல்ல வந்திருக்காங்க. எனக்கு கணவர் இருந்தும் 2 மகன்கள் இருந்தும் நான் அனாதை மாதிரி ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே கேட்போம். பூங்கோதை, என்னமாச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது மேடம். 37 வருஷத்துல அதாவது நான் சந்தோஷமா இருந்த நாள்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களா தான் இருக்கணும். அது மாதிரி அதாவது கணவர் நான் உண்மையா கணவர், குழந்தைங்க, குடும்பம் அப்படின்னு உண்மையா நேசிச்சேன். ஆனா கணவர் அந்த அளவுக்கு இல்ல. அவர் போலியா தான் இருந்திருக்கிறாரு. அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். அவர் அடிக்காத நாள் இல்லைன்னு சொல்லலாம். வாரத்துல வெள்ளிக்கிழமை வந்துட்டா எனக்கு பயம் வந்துரும். வெள்ளிக்கிழமைனா வேணும்னே சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே வீட்டுல இருக்க மாட்டாரு, எங்க போயிருவாரு. அதாவது கோபத்துல போற மாதிரி. ஆனா எங்க போறாரு என்ன பண்றாருன்னு தெரியாது. என்ன காரணத்தினால சண்டை போடுவாரு அவரு? அதாவது ஃபர்ஸ்ட்ல எனக்கு தெரியாது, சரி எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 20 வருஷம் நான் ஏமாந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் இல்லீகலா நிறைய பெண்களோட 20 வருடங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. அதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா, அப்புறம் அவர் ரொம்ப அப்படியே அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லங்கிற மாதிரி பேசுவாரு. டவுட் வந்தா அவரை கேப்பீங்களா நீங்க? கேப்பேன், இந்த மாதிரி லேட்டா வரீங்க. ஆனா லேட்டா தான் வருவாரு. நைட்ல எப்பவுமே 12 மணி 1 மணி அந்த மாதிரி இல்லாம வரவே மாட்டாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நேரமா வந்தா கொஞ்ச நேரம் இருப்பாரு, போயிருவாரு. இல்லைன்னா எங்கிட்ட சண்டை போட்டு அடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவாரு. அப்படிதான் நான் இந்த வருஷத்துல நான் நினைச்சிட்டு, அதாவது நான் இப்ப நினைச்சு எண்ணி பாக்குறது அதான். அதுக்குதான் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி லேட்டா தான், எப்பவும் லேட்டா தான் வருவாரு. காலைல 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு. எழுந்தோன்னா குளிப்பாரு, போயிருவாரு. அப்ப கூட காலைல புறப்படுறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு தான் போவாரு. எதுக்கு சண்டை போடுறாரு, என்ன பண்றாரு எதுவுமே புரியாது. சந்தோஷமாவே அப்ப இருந்தது இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறமா? அதான் மத்தவங்க யாருன்னா இப்ப கெஸ்ட் வராங்க அது மாதிரி வராங்கன்னா அப்ப ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி, அப்ப என் கையில கொண்டு ரூபா கொடுத்து செலவு பண்ண சொல்ற மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அப்ப நான் கோபத்துல, அப்ப நம்ம கோபம் இருக்கு இல்லைங்களா லேடிஸ்க்கு அந்த மாதிரி, அப்ப கோபத்துல நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அது பாத்தீங்களா இப்படிதான் நான் ஏதாவது பண்ணா இவதான் இந்த மாதிரி பண்றா, மத்தவங்கள ஒரு திசை திருப்புற மாதிரி, அதான் இவரு நல்லவர மாதிரி, நான் தான் கோபக்காரி சண்டை போடுற மாதிரி அது மாதிரி பண்ணுவாரு. அப்ப எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தா, அதாவது அக்கம் பக்கம் பெண்கள்கிட்ட ஒரு சிலர் அது மாதிரி பழகுவார, என்ன பண்ணுவாரோ தெரியாது. நான் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பேன் அவங்க கிட்ட எல்லாம். ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா அவங்க நல்லவங்க எல்லாம் அவங்க கிட்ட பழகாதேன்னுவாரு. உங்களை அவங்களோட பழக வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இல்லாட்டா எங்கேயாவது வெளியில போனோம்னா யாராவது கொஞ்சம் நல்லா எங்கிட்ட நல்லா மூவ் பண்ண, எல்லா பக்கமே நல்லா மூவ் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு நிறைய உண்டு. அதெல்லாம் வச்சுட்டு இவர் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு இப்ப எனக்கு தோணுது. மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு எப்படின்னா, அதை வச்சுட்டு மத்த பெண்களை வீட்டுக்கு கூட்டு வர்றது, இவங்க பாரு பாவம், இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க இந்த மாதிரி அந்த பெண்ணோட இழகின மனசை அவர் பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண்களையே இவரு யாருகிட்ட பழகுறாரோ அந்த பெண்களை கொண்டு என் கையால அவங்க சாப்பாடு போட வச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எடுத்துட்டு போவாரு. பாவம் இல்ல பாரு, குழந்தைங்க எல்லாம் பசியோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கடைசியில பார்த்தா நான் ஊருக்கு போயிட்டேன்னா, நான் அப்பெல்லாம் வருஷம் ஒரு தடவை தான் ஊருக்கு போவேன். பசங்க லீவுல, ஸ்கூல் லீவுல மட்டும் ஊருக்கு போவேன். அப்ப போன அப்புறம் வீட்டுல பெண்கள் எல்லாம் வரவழைச்சிருக்காரு. பசங்களோட நீங்க ஊருக்கு போயிருவேன், அம்மா வீட்டுக்கு போயிருவேன். போயிட்டு இப்போ 1 மாசம் அந்த மாதிரி அந்த லீவ் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறதுனால அம்மா வீட்டுல போயிருப்பேன். அவங்க கவனிச்சு அனுப்புவாங்க. அப்போ போன அப்புறம் பார்த்தா இல்லீகலா பெண்களை வீட்டுக்கு கொண்டு அவரு வச்சிருந்திருக்கிறாரு. இது யார் சொல்றவங்க? இத அப்ப யாரும் சொல்லல. அப்ப கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க, என்கிட்ட சொல்லல. நான் நல்லபடியா இது இப்படிதான் பாருங்க, வெளியில
நல்லா கணவன் குடும்பம் அப்படின்னு நான் இருந்துட்டு இருக்கிறேன். அதை பார்த்துட்டு இவன் குடும்பத்துல குழப்பம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கு மறைமுகமா குவார்டர்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்தோம். மத்திய அரசு ஊழியர் குடியிருப்பு KK நகர். அப்போ வந்து அக்கம் பக்கம் இருக்கவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. பாத்துட்டு அவங்க வந்து எஸ்டேட் ஆபீஸ் தான் வந்து அலர்ட் பண்றது, வீடு அலர்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம். அந்த ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் போட்டுட்டு அவங்க வந்து அங்க இவருக்கு எல்லாம் ஆள் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, எங்கேயுமே அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு வந்து ரெய்டுக்கு வர போறாங்க, செக்கிங் வர போறாங்கன்னு யாரோ சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த சமயத்துல அவங்க அம்மா அவங்க சிஸ்டரை வந்து வரவழைச்சு வீட்டுல வச்சிருப்பாரு. எனக்கு தெரியாது, திடீர்னு அவங்க வரவழைச்சிருக்காரு அப்படின்னு தெரியும், எனக்கு தெரியாது ஏன்னு. வந்து வீட்டுல வச்சிட்டு இருப்பாரு. அவங்க செக்கிங் வரும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசாம போயிருவாங்க. அப்படியே கேஷுவலா இருப்பாரு. ஒரு பதட்டமோ ஒரு இதோ திடீர்னு வந்துட்டாங்களே, நமக்கு கூட கொஞ்சம் நர்வஸா, அதெல்லாம் சாதாரணமா இருப்பாரு. அவங்க காலையில தான் வருவாங்க, ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி, என்ன ஆபீஸ் போயிருவாங்க அந்த மாதிரி. அப்படியே அன்னைக்கு ரொம்ப தூங்குற மாதிரி, ரொம்ப எல்லாம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருப்பாரு வீட்டுல. அவங்க வராங்க இன்னைக்குன்னு தெரியும் அவருக்கு. நாங்க தான் என்னமோ வந்துட்டாங்களே என்னமோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னமோ கேக்குறாங்க, வேற எங்க அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்குது. இப்ப சொல்றாங்க என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வந்து, இப்போ பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் இப்ப சொல்றாங்க அவர் அந்த மாதிரி. சரி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க அப்பா அம்மா, உங்களை சார்ந்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? நான் யாருகிட்டயுமே பகிர்ந்துக்கவே இல்லை மேடம். யாருகிட்டயுமே அதான் நான் செஞ்ச தப்பு. எல்லாருமே என்ன திட்டுறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது தெரியும் போது, அதாவது இவங்க அம்மா என்ன நிறைய கொடுமை பண்ணிருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற கொடுமை எல்லாம் மாமியார் கொடுமை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அத்தனையும் ஒட்டு மொத்தமா அனுபவிச்சேன்னா நான் ஒருத்தியா தான் இருக்கணும். நான் என்ன மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. வந்துட்டு 2 பேர் குடிகாரங்க. அந்த ஊர்ல வந்து அவங்க வந்து ஒரு ரவுடி, மேட்டூர்ல. இவரு இங்க வச்சிட்டு இருந்த நிறைய நான் சொல்லணும், சொன்னா இப்போ குழப்பி வர மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ணி 2வது பசங்க வந்து 2வது குழந்தை பிறந்தும் அவங்க ஸ்கூலுக்கு போற டைம் வந்தோன்னு தான் நான் சென்னையிலேயே வந்து இருக்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னா அது வரைக்கும் கன்சீவானா ஊர்ல கொண்டு விட்டுருவாரு. அது மாதிரிதான் இருந்துட்டு இருந்தேன். இங்கேயும் நிறைய அவரை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் எப்ப பாரு உங்க ஒய்ஃபை கொண்டு ஊர்ல விட்டுருக்க, எதுனா காரணம் அப்படின்னு. அப்புறம் இவர் என்னவோ சொல்லி இது பண்ணிருப்பாரு. அவங்க அம்மா அந்த ஊர்ல இருக்கும்போது 2வது சன் கன்சீவா இருக்கும்போது அந்த இவங்க ரிலேஷன் இவருக்கு அண்ணா மரம் வேணும் அந்த மாதிரி ஒருத்தர். அப்புறம் அந்த ஊர்ல வந்து மேட்டூர்ல ஒரு ரவுடியாட்டம், அவங்க கொஞ்சம் பெரிய தாதா மாதிரி ஒரு ஆள். இவங்க 2 அவங்க நல்லா ஹைட்டு அந்த மாதிரி இருப்பாங்க, நான் நார்மல் ஹைட். கன்சீவா இருக்காரு, 5 மாசம் குழந்தை வயிற்றுல. அவங்க 2 நல்லா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்ல வேற இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து இந்த மாதிரி தம்பிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறானா, என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க அம்மா கொண்டு வந்து, அவங்களுடைய மாமியார் அவருடைய அம்மாவும் அவருடைய கல்யாணம் ஆகாத 2 தங்கைங்க, இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொன்னு கல்யாணம் ஆகாம அவங்க இருக்காங்க வேலைக்கு போய். அந்த 3 பேரும் வந்து பேசுற மாதிரி பேசிட்டு, அப்போ ஊர்ல எல்லாம் ஒரே வீடு மாதிரி தான் இருக்கும், ரூம் எல்லாம் இருக்காது, ஒரே வீடா ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும். அப்போ வந்து உள்ள பேசிட்டே இருக்கிற மாதிரி உள்ள கொண்டு வந்து நிக்க வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு, அவங்க 2 பேர் இருக்காங்க, நான் ஒரு வாரமா நிக்கிறேன். படான்னு வெளியில கதவு சாத்திட்டு போயிட்டாங்க. இப்ப நினைச்சா கூட அந்த சீன்ல அப்படி இருக்கு. அப்படியே ஒரு பருந்துகிட்ட ஒரு கோழி கொஞ்சம் இது பண்ற மாதிரி அப்படியே மூளைக்கு நான் போய் ஒடுங்கி, அப்படியே குழந்தை வேற வயிற்றுல. அது மாதிரி அவங்க வந்து ஏன் தம்பிட்டு சண்டை போடுறேன், ஏம்மா என்னம்மா கேட்டுட்டு மேல உழுவ வராங்க. இவராவது அண்ணன் மரம் வேணும், எனக்கு மூத்தார் மரம் அந்த மாதிரி. இன்னொரு ஆள் அது யாரு, அவங்க ஏதாவது என்ன பண்ணியிருந்தா அதை வச்சுட்டு அவங்க வந்து வேற தப்பான வழியில என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறது அந்த எண்ணத்துல பண்ணிருக்கிறாங்க மேடம். அந்த மாதிரியான ஒரு குடும்பம், அதுல போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு 3 குழந்தைங்க, பொண்ணு குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி பண்ணனா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அவருக்கு அந்த போதையிலையும் கொஞ்சம் இதா, இல்லம்மா தெரியலம்மா, அம்மா தாம்மா வந்துட்டு, அவருக்கு சின்னம்மா வேணும் இல்லைங்களா, அந்த அம்மா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீ ரொம்ப சண்டை போடுறதுன்னு. அதுக்கு தம்மன்னு அப்புறம் படபடன்னு கதவை தட்டி அவங்க வந்து கதவை திறந்து அவங்க போயிட்டாங்க. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இந்த சீனு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சின்ன வயசு, எனக்கு அப்ப 21 வயசு அந்த மாதிரி, 5 மாசம் குழந்தை, 2வது குழந்தை வயிற்றுல. நீங்க அதுக்கப்புறம் கூட யார்கிட்டயுமே ஹெல்ப்புக்கு போலையா? சொல்லவே இல்லை மேடம், எங்க அம்மா அப்பாட்ட யார்கிட்டையும் சொல்லல. இத்தனை வருஷ காலமா நீங்க அவர் செஞ்ச கொடுமைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீங்க? 20 வருஷமா இருந்தேன், 20 வருஷமா பொறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோன்னு அதாவது 99ல எனக்கு ஆபரேஷன் ஆச்சு, யூட்ரஸ் ஆபரேஷன் ஆச்சு. அப்ப வந்துட்டு உங்களுடைய 2 பசங்களும் இப்ப என்ன பண்றாங்க?
பசங்க வந்து 2 பசங்க வேலைக்கு போறாங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனி அந்த மாதிரிதான். சின்னவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார், லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் பண்ணி அரேஞ்சு தான். அவங்க வீட்லயும் எல்லாம் சம்மதம் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு, அவங்க தனியா இருக்காங்க. கல்யாணம் அவரு ஒரு கல்யாணத்துல இது பண்ணாங்க. கல்யாணம் வந்து அரேஞ்ச் மாதிரி எங்க அம்மா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் தான் என்ன தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு சரி மறுபடி பொண்ணு பாக்குற மாதிரி சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு அப்புறம் எங்க தம்பிங்க எல்லாம் வரவழைச்சு போய் பார்த்து எல்லாம் பண்ணோம். பண்ணோன்னு நடுவுல வந்து ஆடி மாசம் வருது. இப்ப நம்ம ஹிந்துஸ் எல்லாம் சாதாரணமா கொஞ்சம் இது பண்ணுவோம், ஆடியில எதுவும் மாங்கல்யம் வாங்குறதோ ஒரு ஏதோ அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கு இல்லைங்களா, ஒரு சென்டிமெண்ட் பாக்குறது. அதுக்காக வேண்டாம், ஆடி முடிஞ்சு ஆவணி மாசம் கடைசி கூட கல்யாணம் வச்சுட்டா கூட ஆவணி மாசத்துல நம்ம ஏதாவது அப்ப எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவரு என்ன பண்ணாரு, எங்க சின்ன மகன் தான் வந்து அவங்க அப்பாவை தட்டி கேட்பான். அதனால வந்துட்டு அவன் வீட்டை விட்டு போயிட்டானா இவருக்கு கொஞ்சம் இதுவா இருக்குமே அப்படிங்கறதுக்காக அந்த பொண்ணு வீட்டுல போய் என்ன சொல்லி என்ன பண்ணாரோ, இப்பவே கல்யாணம் வச்சிருங்க, இல்லைன்னா ரிலேஷன் லெவல்ல நிறைய ஹஸ்பண்ட் போய் அந்த நீங்க வற்புறுத்தி பையனை ஏதாவது இது பண்ணிருங்க, கல்யாணம் பண்ண வைங்கன்னு அது மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். பண்ணிட்டு இது பாருங்க, அவங்க பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டாங்க, மாங்கல்யம் போய் வாங்கிட்டாங்க, முகூர்த்த புடவை காஞ்சிபுரம் எடுத்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு பெத்த ஒரு தாய்க்கு எல்லாம் பையன் சொல்லலையா, சொல்லவும் இல்ல. ஏன் அதான் தெரியல, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. சொல்ல பிடிக்குது